ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். எஸ், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு. எல்லாம் ரெடியாக இருப்பீங்க, பேப்பர் பென்சில்லாம் வச்சுக்கிட்டு. ரைட், நெருங்கி வந்துடுச்சு 15th அண்ட் 16th. நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்போதும் ஏ கேட்டகரி தான் வரப்போகுது 7:30. அப்புறம் 8:45 பி கேட்டகரி. அதை பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், அப்புறம் போடுறேன். எந்த சேனலில் எப்படி வரும், எவ்விஎம் எத்தனை அலவுடு எல்லாம் வருது. இப்போ என்ன பேச போகிற அதை சொல்லு நீ. இந்த எலைட் பிளேயிங் லிஸ்ட் நிறைய பேர் கேட்டுதாங்க, யார் யாருக்கு எவ்வளோ சேலரி கொஞ்சம் அப்ராக்சிமேட்டானு சொல்லுங்க சார்ன்ட்டுன்னு. அதனால் 12 டீம் உள்ள எல்லா பிளேயரும் மொத்தம் 22 எலைட் பிளேயர் ரீட்டைன் பண்ணாங்க. அவங்களோட சேலரி எவ்வளோன்னு கடற்கரை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்ராக்சிமேட் 95% இது கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து வந்தது தான். அண்ட் நாட் ஓன்லி 22 எலைட் பிளேயர், சம் ரீட்டைன் யங் பிளேயரை பற்றியும் சில அமௌண்ட்டு சொல்லிடுறேன் நான், எவ்வளோ ரீட்டைன் ஆகிருக்காங்கன்னு. பட் யார் யாருக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நானே ஒரு வீடியோ போட்டேன், நிறைய சேனலில் வீடியோவும் போட்டாங்க. அண்ட் எவ்வளோ பட்ஜெட் பாக்கி இருக்குன்னு, ஸ்பெஷலி தமிழ் தலைவர் 2.57 crore பாக்கி இருக்கு. அதில் தான் எடுக்கணும். மினிமம் 4 பேர் எடுத்தால் போதும். அவங்க 14 ஆல்ரெடி இருக்குது. வேற குஜராத் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நிறைய பர்ஸ் இருக்குது, 4 கோடிக்கு மேலே. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் தெரியும்னா இதே சேனலில் போன வாரம் போட்டிருக்கோம், எவ்வளோ பர்ஸ் பாக்கி இருக்குன்னு. பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. ரைட், இந்த சேலரி பேட்ச் அது எப்படி எடுத்திருக்காங்கன்னா, போன வருஷம் விளையாண்டாங்களே அவங்கள ரீட்டைன் பண்ணும்போது 15% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். போன வாட்டி எவ்வளோ கொடுத்தாங்களோ அது கூட 15% எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் சில பேர் வந்து யங் பிளேயராக வந்தாங்க, அவங்க வந்து ரீட்டைன் யங் பிளேயர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி இருக்கும், அது கூட 15% ஏற்றி தான் அவங்க கொடுப்பாங்க. இதுதான் ரூல், ஆக்சுவலாக பிகேஎல்லோட ரூலு, ப்ரோ கபடி. ஸோ இப்போ கடை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார் இவருக்கு அவ்வளோ அவருக்கு இவ்வளோன்னு. இதில் இல்லாமல் லிஸ்ட்டில் இல்லாதது சில பேர் மிஸ் ஆயிருந்தா அதுவும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சேலரி எவ்வளோன்னு. ஃபஸ்ட்டு பிளேயர் ஹாப்பியாக இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். பட் சம்பளமே கொடுக்காம போய் விளையாடுன்னா யார் விளையாடுவா? ஜோக்ஸ் அப்பார்ட். ரைட், இங்கே 2 பேர் தான் கோடிக்கு மேலே போயிருக்காங்க, பாக்கியெல்லாம் லேக்ஸில் தான் வராங்க. ஸோ ஒரு ஆர்டராக இல்லை, கடன்னு தோன்றதை நான் சொல்லிகிட்டே போயிடுறேன் நான், என்ன இப்படி யார் யாருக்கு என்னான்ட்டுன்னு. ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மா டபங் டெல்லிக்கு போயிடலாமா? எஸ், அங்கே வந்து ஜாஸ்தி போனது ஆஷு மலிக்கு தான். அவருக்கு 1,05,00,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன வாட்டி ரீட்டைன் ஆனவர். அவர் போன வாட்டி விளையாண்டார், ஆப்ஷனில் எடுத்தாங்க போன வாட்டி, நிறைய பேர் பீட் பண்ணி. அவர் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூரி ஆனதுனால அவர் தான் கேப்டன் அவர் ஆனார். அதனால் அவர் ரீட்டைன் பண்ணாங்க. அவர் கூட 15% சேர்த்தா 1,05,00,000 கிட்ட வருது. அவங்களுக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் பி கேட்டகரி போயிட்டார், ஏன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு இல்லையா. நிறைய மேட்சஸ் விளையாட 6 மேட்ச் 9 தான் விளையாண்டார். பார்த்தீங்கன்னா நவீன் எக்ஸ்பிரஸுக்கு 37,20,000 பி கேட்டகரினால. அப்புறம் விக்ராந்த்னு ஒருத்தர், அவருக்கு 17,40,000 ரீட்டைன் பண்ணியிருக்காங்க டபங் டெல்லி. இந்த 3 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வரும், அவங்களும் 3 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ராகுல் சேத்பால், அவருக்கு வந்து 66,20,000 கொடுத்துருக்காங்க. ராகுல் சேத்பால் வெரி குட் பிளேயர். அப்புறம் ஜெய்தீப் தையா, அவங்க கேப்டன், 41,20,000, அதான் 41.2 lakhs அவருக்கும். கன்ஷாம் மகர், அவருக்கு 15.6 lakhs கொடுத்துருக்காங்க. இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் ஃபைனல் விளையாடாங்க. ஓ தூசிக்கி கீதைத்தா, அவர் தான் மன்பிரீத் சிங், அவங்க கோச் உள்ளவர். அவங்களும் 3 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. எலைட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி புனேரி பல்தனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் 3 பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எலைட்டு திஸ் இன்க்ளூட்ஸ் ரீட்டைன் யங் பிளேயர் ஆல்சோ. ரொம்ப டீப்பாக இன்டெப்த்தாக போனால் கேட்டகரி ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கும். ஆனால் கடற்கன்னு முக்கியமானது மட்டும் தான் நான் சொல்லிட்டு போகிறேன். ரைட், புனேரி பல்தன் கப்பு ஜெயிச்சவங்க வர சியானை அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். கௌரவ் கதிரி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க 66.20 lakhs, 66,20,000. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அபிரேஷ் நடராஜன், அவருக்கு 36,20,000 வெரி குட். அப்புறம் அஸ்லம் இனாம்தார், மெயின் ஆல்ரவுண்டர், உங்களுக்கு 41,20,000 41.2 lakhs அஸ்லம் இனாம்தார். ஸோ ஆச்சா. அப்புறம் யாருப்பா, பெங்களூர் புல்ஸுக்கு போயிடலாம். பெங்களூர் புல்ஸு எனக்கு வந்து சுஷில் குலேயா 37,20,000. அப்புறம் இன்னொன்று பி சுப்பிரமணியம், அவர் தமிழ்நாடு பிளேயர் தான், 21,10,000 21.10. ஃபிகர் முன்ன பின்ன இருக்குமே தவிர ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, மேபி 5% முன்ன பின்ன ஆகலாம். அப்புறம் ரோஹித்ன்றவரை 17.4 lakhs, அவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஆக்சுவலாக 3 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எலைட்டில் வந்து அமௌண்ட் 17.4 lakhs ஃபார் ரோஹித். அப்புறம் நீங்கள் பார்த்து 2 பேர், ஒன்று டி பாலாஜி, அவர் தமிழ்நாடு பேர், அவர் கவர் டிஃபெண்டர், அவர் 15.6 lakhs, 15,60,000. இன்னொருத்தருக்கும் அதே 15.6 lakhs, ஜிதேந்தர் யாதவ், அவருக்கும் அதே அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க குஜராத் ஜெயிண்டில். அப்புறம் பெங்கால் வாரியர்ஸ்க்கு வருவோம். பெங்கால் வாரியர்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிதின், அவர் பேர் நிதின் தன்கர், அவர் 37,20,000க்கும். எஸ் விஸ்வாஸ், அவர் 15.6 lakhsக்கும் அவருக்கு எடுத்திருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ். ரைட், அப்புறம் பாட்னா பைரட்ஸ், அதுவும் முக்கியமான டீமு. சுதாகர்லாம் ரீட்டைன் யங் பிளேயர்னால அதை பற்றி இங்கே வரல. மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க அங்கித் ஜாக்லான், அவருக்கு 34,60,000 ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சந்தீப் குமார்ன்றவர், அவர் 4th ரைடராக விளையாண்டார், 15.6 lakhsக்கு அவரை பாட்னா பைரட்ஸு. ஆச்சா. ரைட், இப்போ அடுத்தது யார், யூ மும்பாக்கு போகலாமா? எஸ், யூ மும்பா,
அவங்க வந்து ஆமீர் முகமது ஜஃபர்தானி ஓவர்சீஸ் பிளேயர் 74,80,000 ஹையஸ்ட் இவருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரிங்கு சர்மா, அவர் போன சீசன் கொஞ்சம் ஒவ்வொரு சீசன் ரீட்டைர்மெண்ட் ஆயிடுறாரு எப்படியோ, இன்ஜுரி வேறு, அவ்வளோ ஜாஸ்தி கூட விளையாடல அவர். ரிங்கு சர்மா அவருக்கு 36,20,000க்கு யூ மும்பா அவரை எடுத்திருக்காங்க. ரைட்டு, இப்போ நம்ம டீமுக்கு வந்துடுவோம். ரைட், தமிழ் தலைவாஸ் ஏற்கனவே தனியாக வர வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் இதோட மொத்தமாக 12 டீம்னால அதுவும் சேர்த்து சொல்லிடுறேன். நரேந்தர் கண்டோலா, ஆமாம் 37,80,000. சாகர் ராத்தி அவர் 45,38,000, ஆமாம் 45,38,000க்கு சாகர் ராத்தியும். அது இல்லாமல் அபிஷேக், மோஹித் இவங்கெல்லாம் இன்னும் என்வைபி இவங்கெல்லாம் சேர்த்து தான் கடைசியாக பாக்கி இருக்கிறது 2,57,00,000. 2,43,00,000 செலவு பண்ணிட்டாங்க அவங்க ஆல்ரெடி. இது தமிழ் தலைவாஸ். ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர் ஒரு இம்பார்ட்டன்ட் டீம் இல்லையா, அவங்ககிட்டயும் 3 மெயின் பிளேயர் இருக்காங்க. ஆமாம், அர்ஜுன் தேஷ்வால், எஸ் 1,78,00,000க்கு அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. தட் இன்க்ளூட்ஸ் 15% போன சீசனோட. அப்புறம் ரெசா மேர் பகாரி, அவர் வந்து 36,26,000, 36.26 lakhs. அப்புறம் அங்குஷ் ராத்தி 37,50,000 அவர். இந்த 3 பேரும் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர். அவங்க தான் சுனில் குமார் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது பார்க்கணும், அவர் ஆப்ஷனில் யார் வர போகிறா, யார் எடுக்க போகிறா. நம்ம தமிழ் தர அது கூட எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்க போய் டக்குன்னு போய் அதுவும் பார்த்துடலாம் நீங்கள். ரைட், யூபி யோதாஸ்க்கு வருவோமா. யூபி யோதாஸில் 2 பேர் இந்த கேட்டகரியில், சுமித் அண்ட் சுரேந்தர் கில். எனக்கு சரியாக தெரியல எவ்வளோக்கு இவரை ரீட்டைன் பண்ணாங்கன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். குத்துமதிப்பாக கூட என்னால் சொல்ல தெரியல இவங்க எவ்வளோக்கு போனாங்கன்னு. நான் எவ்வளோ அலசி ஆராய்ச்சிலாம் கண்டுபிடிக்க முடியல. சுமித் அண்ட் சுரேந்தர் கில் எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு மட்டும் தனியாக வீடியோ போட்டேன். டோட்டலாக இவங்க 2 பேர் தெரியல. அப்புறம் யார் பாக்கி இருக்கா, தெலுங்கு டைட்டன்ஸ், எஸ் கடைசியாக வந்தாங்க. அவங்க தான் ஜாஸ்தி கொடுத்தது இவருக்கு, பவன் ஷெராவத்துக்கு 2,65,00,000 அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஆப்ஷனுக்கு வராரு. அவர் பர்தீப் நர்வால், பெரிய பெரிய நேம், மணிந்தர் சிங் என்றால் பாப்பா, அது யார் யார் என்ன நாளைக்கு தெரிஞ்சிடும். ரைட், ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து சங்கர் கடாய், அவரை வந்து 15.6 lakhs ரீட்டைன் பண்ணாங்க. அப்புறம் அஜித் பவார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 17.4 lakhs. இந்த 2 பேர் தான் தெலுங்கு டைட்டன்ஸு. ஸோ ஐ திங்க் 12 டீமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் 1 கோடியை தாண்டினது. ஒன்று வந்து அர்ஜுன் தேஷ்வால் 1,28,00,000. ரெண்டாவது ஆஷு மாலிக் 1,05,00,000. ஒரு 3வது டாப் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ மும்பா தான், ஜஃபர் தானிஷ் ஓவர்சீஸ் பிளேயர் 74,80,000. இந்த 3 தான் டாப் 3. நம்ம தான் PK11 22 எலைட் பிளேயர்ஸும் அண்ட் சம் ரீட்டன் யங் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை கடகடன் நான் அமௌண்ட்டோட சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு இங்கே ஜாஸ்தி போயிருக்கு? இல்லை சார் இவர் இவ்வளோ ஒர்த்து இல்லை, இவர் கம்மியாக கொடுத்துருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களை மாதிரி நானும் ஆவலாக இருக்கேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அமெரிக்காவில் இருக்கிறனால டைம் டிஃப்ரென்ஸ் வேறு இருக்குது லைவ் வர்றதுக்கு. ஏ கேட்டகரி வந்து 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நான் 15ஆம் ராத்திரி, அந்த 15ஆம் ராத்திரி பி கேட்டகரி ஸ்டார்ட் ஆகிடும் 8:45க்கு. ஒன்ஸ் ஆப்ஷன் முடிஞ்சுன்னா கிரிக்கெட்டை பற்றின நிறைய வீடியோஸும் வர ஆரம்பிக்கும். அதனால் நிறைய பேர் கிரிக்கெட் ரசிகர் கோச்சுக்கு வேணாம். அதனால தான் லாஸ்ட் 4-5 days போட முடியல. அதுக்கு முன்னாடி நியூயார்க் பற்றி வீலாகலாம் ஆப்ஷனுக்கு அப்புறம் 1 by 1 வரும். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் மீ a valuable comment. பொறுமை பார்த்தா நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.